பிரைஸ் த லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படிதானே பிரியமானவர்களே? இயேசு யாரு? தேவனுடைய ஒரே குமாரன். அவரே நமக்காக அவர் கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்வியை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறார். நான் என் சொந்த குமாரனையே உனக்கு கொடுத்துருக்கிறேனே, மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்காம இருப்பேனான்னு கேட்குறார். நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, என்ன விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு பொருள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். யாரோ ஒருத்தங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது நம்மக்கிட்ட இருக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்வோம் இல்லையா? எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த தன்மை காணப்படும். ஆனால் நம்ம பிள்ளைங்களை கொடுப்போமா? டெஃபினட்டாக நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லை? நம்ம பணத்தை கொடுக்கலாம், நம்ம டைம் வேணால் கொடுக்கலாம். ஒரு கார் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சரி காரை கூட கொடுக்கலாம், எல்லாமே கொடுப்போம். ஆனால் நம்ம பிள்ளைகளை கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்துட்டாரு. இனிமே அவர் வித்ஹோல்டு பண்ணுறதுக்குன்னு அவர்கிட்ட என்ன இருக்குது பிரியமானவர்களே? அவர் உங்களுக்காகவும் எனக்காக தன் சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரே. மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காம எப்படி இருப்பார்? அதை தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் கேட்குற காரியம், நம்ம கேட்குற அநேக காரியங்கள், ஜெபங்கள், குறிப்புகள், விண்ணப்பங்கள், இதையெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன கேட்குறோமோ, இப்போ சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். நம்ம சுகமாக இருப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லையா? ஆண்டவருக்கு சித்தம் நம்ம எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது தேவ சித்தம். ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது தேவ சித்தம். அவங்க ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இயேசுவே இந்த உலகத்தில் வந்தார். அப்போ என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் கட்டாயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்ம விசுவாசமாக நம்ம தேவன் எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனையும் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? நான் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆமென். நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாக கிரியை செய்வார். இப்போ ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் உடனே நமக்கு ஆண்டவர் அந்த பதிலை கொடுப்பாங்க. நம்ம கேட்குறத ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் நம்ம ஜெபித்திருக்க கூட மாட்டோம். நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம மனசில் நினச்சிருப்போம், இது நல்லா இருந்தால், இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு மனசளவில் யோசித்திருப்போம். பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக நம்ம ஆண்டவர் கொடுப்பாங்க இல்லை? அது நான் எல்லாருமே நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்போ அந்த பொருளை பார்த்த உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, இதுதான் நான் இதுக்காக தான் நான் அன்றைக்கி கூட கடைக்கு போனேன், ஆனால் நான் வாங்கலை. இப்படி ஜீசஸ்க்கு தெரியும் எனக்கு இது வேணும்னு சொல்லி உங்கள் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் அறிந்து நிறைய நேரத்தில் அதுக்காக நம்ம ப்ரே பண்ணவே இல்லைனா கூட அதை நமக்கு தேவை, இவங்களுக்கு இது தேவை, இல்லை இவங்களை சந்தோஷமாக வைக்கணுன்றதுக்கு ஆண்டவர் செய்கிறாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு நம்ம ப்ரே பண்ணி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற காரியங்களும் இருக்குது. நம்ம ப்ரே பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் தாமதமாக ஆண்டவர் கொடுக்குறார். இம்மீடியட்டாக நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் இன்னைக்குள்ளே எனக்கு வேணும். சில பிள்ளைங்க பிடிவாதமாக பண்ணுவாங்க, இன்றைக்கி எனக்கு இது வேணும், இது இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன் அப்படிலாம் பிடிவாதம் பிடிப்பாங்க. இப்போ நம்ம பெற்றோர் என்ன செய்வோம்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை?
பிடிவாதமாக இருக்கக்கூடாது. மம்மி வாங்கி தருவேன், இல்லை மம்மி உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போவோம், ஆனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக முடியாது, நீ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பிள்ளைங்களோட கூட நம்ம மிங்கிள் பண்ணுறோம். அப்போ தேவனும் அதே மாதிரி சில நேரத்தில் கொஞ்சம் டிலே பண்ணி நமக்கு சில காரியத்தை கொடுக்குறார். ஆண்டவர் நோன்னு சொல்லி ஆன்சரே கிடையாது. ஆக்சுவலி நோ எதுவுமே ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறது கிடையாது. நம்ம விரும்புகிற விதமாக சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது இல்லை. அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் நோ சொல்லிட்டாங்க. இல்லை பிரியமானவர்களே, நம்ம விரும்புகிற விதமாய் கொடுப்பதில்லை, ஆனால் நமக்கு எது நல்லது அப்படின்னு ஆண்டவர் அறிந்து நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை டிலேடாக கிடைக்கிற காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா இதை விட பெட்டராக நம்ம நினைப்போம் இந்த வீடு தான் எனக்கு வேணும், இந்த வீடு தான் ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடு எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, எவ்வளோ பேர் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு இந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் ரொம்ப நம்ம விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒருவேளை அந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காம போனோன்னா நம்ம டிஸப்பாயிண்ட் ஆயிடுறோம். ஏன் நம்ம டிஸப்பாயிண்ட் ஆயிடுறோம்? ஆண்டவர் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ தூரம் நான் ஆண்டவர்கிட்ட போராடி ப்ரே பண்ணனே, ஆண்டவர் எனக்கு கொடுக்கலையே. அது ஏன் கொடுக்கல தெரியுமா? உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஆண்டவர் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார். அப்படி தானே பிரியமானவர்களே? நம்ம யோசித்து பாருங்கள், எதெல்லாம் நமக்கு வேண்டான்னு ஆண்டவர் தள்ளினாங்களோ அதுக்கப்புறமா பெட்டர் வேர்ஷனை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நமக்கு அதனுடைய காரியங்கள் அநேகம் தெரிவது இல்லை. நம்ம வெளியில் பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அதனுடைய இன்டீரியர் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நோன்னு சொல்லலை, அதை விட பெட்டர் வேர்ஷனை நமக்கு கொடுக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் எப்படி அருளாமல் இருப்பார்? நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, அவர் எப்படி உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஆமென். நம்முடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு பெற்றோராகிய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் பிள்ளைங்களுக்கு செய்ய நினைக்கிறோம். நம்ம பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எப்போவுமே புன்சிரிப்போடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம துக்கத்தோடு இருக்கிறது ஆண்டவர் விரும்புவதே இல்லையே. நிச்சயமாக செய்வார். என்ன தேவையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமோ அந்த தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணும்போது விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் உங்கள் சொந்த குமாரனையே எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, இதை நிச்சயமாக எனக்கு செய்வீங்க, இந்த காரியத்தில் நிச்சயமாக எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?